ஆரம்பிச்சல் நண்பர்களுக்கு வணக்கம். சைதாப்பேட்டை முதல் தேனாம்பேட்டை இடையே நடைபெறும் மேம்பாலம் கட்டும் பணி இறுதி கட்டத்தை எட்டியுள்ளது. அதை பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி யூஸ்ஃபுல் இன்ஃபர்மேஷனை தெரிஞ்சுக்க மறக்காம நம்ம ஆரம்பிச்சல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சென்னையில் நாளுக்கு நாள் போக்குவரத்து நெரிசல் அதிகரித்து வருகிறது. இதன் காரணமாக சாலையிலேயே பல மணி நேரம் காத்திருக்க வேண்டிய நிலை உள்ளது. குறிப்பாக அலுவலகம் செல்பவர்களும் பள்ளி கல்லூரிகளுக்கு செல்பவர்களும் பெரும் பாதிப்பு அடைகின்றனர். அதிலும் சென்னையின் முக்கிய பகுதியாக உள்ள தேனாம்பேட்டை முதல் சைதாப்பேட்டை வரையிலான சாலைகள் முக்கிய இடமாக உள்ளது. இந்த சாலையை கடந்துதான் சென்னைக்குள் செல்லவோ வெளியே செல்லவோ முடியும். அந்த வகையில் சரியாக சைதாப்பேட்டை பனகல் மாளிகை அருகே தொடங்கும் போக்குவரத்து நெரிசல் தேனாம்பேட்டை அண்ணா அறிவாலயம் வரை நீடிக்கிறது. எனவே இந்த வழித்தடத்தில் போக்குவரத்திற்கு ஒரு புதிய வழித்தடம் தொடங்க வேண்டும் என அரசு திட்டமிட்டது. இதற்கேற்ப சைதாப்பேட்டை தேனாம்பேட்டை இடையே 480 கோடி ரூபாய் செலவில் 3.2 கிலோமீட்டருக்கு மேம்பாலம் கட்டும் பணியை நெடுஞ்சாலைத்துறை மேற்கொண்டு வருகிறது. இந்தியாவில் மெட்ரோ ரயில் சுரங்கப்பாதைக்கு மேலே கட்டப்படும் முதல் பாலம் என்ற பெருமையையும் இந்த பாலம் பெற உள்ளது. சென்னை மெட்ரோ சுரங்கப்பாதைக்கு மேல் கட்டுமானம், அதற்கு மேல் மேம்பாலம் கட்டுவது மிகவும் சவாலான காரியம். இதற்காக நவீன தொழில்நுட்பங்கள் பயன்படுத்தப்பட்டு வருகின்றன. குறிப்பாக மண்ணின் சுமையை குறைக்க சிமெண்ட் காங்கிரீட்டிற்கு பதிலாக எஃகு கொண்டு அமைக்கப்படுகிறது. இந்த பாலத்திற்காக 15,000 டன் எஃகு பயன்படுத்தப்படுகிறது. எப்போதும் காங்கிரீட் மூலம் பாலங்கள் அமைக்கப்பட்டு வரும் நிலையில் தற்போது முதல் முறையாக 15,000 டன் இரும்பு பயன்படுத்தி பாலம் அமைக்கப்பட உள்ளது. இந்த பணியானது மிக வேகமாக நடைபெற்று வருகிறது. வழக்கமான மேம்பாலங்களில் தூண்களுக்கு இடையில் 15 மீட்டர் இடைவெளி இருக்கும். இது எஃகு கட்டமைப்பை பயன்படுத்துவதால் இடைவெளி 30 மீட்டர் தூரம் கொண்டதாக காணப்படுகிறது. கட்டுமான பணியின் போது மெட்ரோ சுரங்கப்பாதையில் அதிர்வுகள் மற்றும் பாதிப்புகள் ஏற்படுகிறதா என்பதை கண்காணிக்க சுரங்கப்பாதையில் சென்சார்கள் பொருத்தப்பட்டுள்ளன. தேனாம்பேட்டை முதல் சைதாப்பேட்டை வரையில் இரும்பு தூண்கள் அமைக்கும் பணி முடிவடைந்துள்ளது. இந்த தூண்கள் மீது வாகனங்கள் செல்வதற்கான ஓடுதளம் அமைக்கப்பட்டு வருகிறது. இந்த ஓடுதளம் அமைக்கப்பட்டுள்ள நிலையில் முதல் ஓடுதளம் மீது காங்கிரீட் அமைக்கும் பணியை நெடுஞ்சாலைத்துறையினர் வெற்றிகரமாக முடித்துள்ளனர். இந்த மேம்பாலம் முழுவதும் இரும்பால் ஆனது என்பதால் சாதாரண கற்காரை பாலங்களை விட இதற்கு ஆயுட்காலம் மிக அதிகம். அதே சமயம் இதற்கான பராமரிப்பு செலவும் குறைவு என்கிறார்கள். எதிர்காலத்தில் சென்னையின் மிக முக்கியமான அடையாளங்களில் ஒன்றாக இந்த பாலம் நிச்சயம் உருவெடுக்கும். அண்ணா சாலையின் கீழே மெட்ரோ சுரங்கப்பாதையில் இயக்கப்படும் நிலையில் அதற்கு மேல் இந்த இரும்பு பாலம் நவீன பொறியியல் தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி கட்டப்பட்டுள்ளது. தேனாம்பேட்டை அண்ணா அறிவாலயத்திலிருந்து சைதாப்பேட்டை மெட்ரோ வரை செல்வதற்குள் உங்களுக்கு நிச்சயம் குறைந்தது 30 அல்லது 40 நிமிடங்களாவது ஆகிவிடும். அதுவும் இடையில் எக்கச்சக்க சிக்னல்கள் உள்ளது. தற்போது பல சாலைகள் ஒன்வே வழித்தடமாகிவிட்டதால் இன்னும் சுற்றி கொண்டு செல்ல வேண்டிய நிலையே உள்ளது. இந்த பாலம் முடிவடைந்து மக்கள் பயன்பாட்டிற்கு வரும்போது எந்தவித சிக்னலும் இல்லாமல் சைதாப்பேட்டை முதல் தேனாம்பேட்டை வரை வெறும் 5 நிமிடங்களில் கடந்துவிட முடியும் என கூறப்படுகிறது. அதே நேரம் CIT நகர், டி நகர், நந்தனம் போன்ற பகுதிகளுக்கு செல்பவர்கள் பாலத்தின் கீழ் செல்லலாம். இந்த நிலையில் இந்த மேம்பாலம் அமைக்கும் பணிகள் விறுவிறுப்பாக நடைபெற்று வரும் நிலையில் விரைவில் பொதுமக்களின் பயன்பாட்டிற்கு பறக்கும் இரும்பு பாலம் வரும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது.
இந்த வீடியோ பத்தின கருத்துக்களை மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி.